ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் டோ வாக்கிங் பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஆட்டிசமில் டோ வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒன்று தான். டோ வாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிசமோட சிம்டம். அதே மாதிரி ADHD அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்லையும் ஒரு சில குழந்தைங்க டோ வாக் பண்ணுவாங்க. டோ வாக்கிங் அப்படிங்கிறது காலோட பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, 2 கால்லையும் பெருவிரலை மட்டுமே ஊனி நடப்பாங்க. மொத்த காலையும் மேலே தூக்கிக்குவாங்க. தூக்கிட்டு பெருவிரலில் மட்டுமே நடப்பாங்க. ஸோ இதுதான் டோ வாக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆட்டிசம் குழந்தைங்க தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. ஆட்டிசம் குழந்தைங்க ஏன் டோ வாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரிசர்ச் பேஸ்டாக கண்டுபிடிக்கவே முடியல. ஆட்டிசம் குழந்தைங்க பல விஷயங்கள் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் ஒன்று தான் இந்த டோ வாக்கிங்கும். ஸோ பெரும்பாலும் சென்சரி இஷ்யூஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர் ஆட்டிசம் குழந்தைங்களில் காமன். ஸோ அந்த சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் ஆட்டிசம் குழந்தைங்க டோ வாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெஸ்டிபுலார் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்கும், அதே மாதிரி வெஸ்டிபுலார் ப்ராப்ளமும் இருக்கும். அதனால் அவங்க டோ வாக் பண்ணுறாங்க. அடுத்து ADHDலேயும் மெஜாரிட்டி குழந்தைங்க டோ வாக் பண்ண மாட்டாங்க. ADHDயில் ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். அப்படி சென்சரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களில் ரொம்ப ரேராக ஒரு சில குழந்தைங்க மட்டும்தான் ADHDயை பொறுத்த வரைக்கும் டோ வாக் பண்ணுவாங்க. பட் ஆட்டிசமில் இது காமன். பிரணீத் பார்த்திங்கன்னா டோ வாக் பண்ணுவான். நாங்கள் ஆட்டிசம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அவன் நல்லாவே டோ வாக் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பி, சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பி எல்லாம் கொடுக்க இப்போ டோ வாக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நார்மல் குழந்தைங்களும் இந்த மாதிரி பெருவிரலை வச்சு நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது இதிலேருந்து டிஃப்ரெண்ட்டு. ஒரு குழந்தை நடந்து பழகும்போது பெருவிரலை ஊனி டோ வாக் பண்ணுறது அப்படிங்கிறது காமன். வளர வளர நல்லா நடந்து பழகினதுக்கப்புறம் நார்மல் குழந்தைங்க அதை விட்டுட்டு நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஆட்டிசமில் அதுவே பர்மனெண்ட் ஒன்றாயிரும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடந்து பழகிற ஸ்டேஜில் ஒரு குழந்தை டோ வாக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் தான். ஆனால் டோ வாக் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நாள் நடந்து பழகிற ஸ்டேஜில் அப்படின்னா அதை ஒரு டைம் கன்சர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா செரிப்ரல் பால்சியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செரிப்ரல் பால்சியை ஐடென்டிஃபை பண்ணுறது கரெக்டாக ஒரு 1.5 வயசு. டோ வாக்கிங்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டிசமில் ஆக்குபேஷனல் தெரப்பியில் ஹேண்ட் கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் ஆட்டிசம் ஹேண்ட் கஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லைன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி ஹேண்ட் கஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி உங்கள் 2 குழந்தையோட 2 கால்லையும் அந்த ஹேண்ட் கஃப்பை போட்டு விட்டுறணும். அது போடுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை போட்டு விட்டிங்கன்னா இந்த டோ வாக்கிங் குறையிறக்கு சான்ஸ் இருக்குது. நான் பிரணீத்துக்கு அதை ட்ரை பண்ணல. ஆனால் என்னோடய ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் டோ வாக் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறான், அதிகமாகும்போது நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. இன்னும் அதிகமாகாததுனால நான் போடலிங்க. தேங்க்யூ ஸோ மச்.